ஒரு கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் எப்போதும் மனக்குழப்பு, சோர்வு, பயம் அப்படின்னு இருந்தான். ஏன் என்னத நல்லது இழுக்கலை அப்படின்னு அவனுக்குள்ளே கேள்வி கேட்டு கவலை அடைஞ்சிருந்தான். அந்த கிராமத்துக்கு ஒரு யோகி வந்தார். மக்கள் அனைவரும் அவரை ஓடி வந்து வணங்கினாங்க. அருளும் ஒரு மூலையில் அவரை வணங்காமல் நின்றான். யோகி அவனை நோக்கி சிரித்தார். இங்கே வாப்பா, ஏன் கவலையாக இருக்கிற அப்படின்னு கேட்டார். அருள் சற்று நடுங்கினான். என் வாழ்க்கையை தள்ளுறதே கஷ்டமாக இருக்குது சாமின்னு சொல்கிறான். யோகி கையில் ஒரு காந்தக்கல்லை எடுத்தார். இதற்கு இரும்பு இழுக்கும், மண் இழுக்காது. ஏன் அப்படின்னு அருள்கிட்ட கேட்டார். அலை பொருத்தமில்லை. யோகி சொன்னார், எண்ணமும் காந்தமே மகனே. வேதாத்திரி மகரிஷி கூட சொல்லுவாங்க, எண்ணம் ஆற்றல், ஆற்றல் அலை, அலை ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க. அருள் ஆச்சரியமாக கேட்டான், அப்போ நான் என்ன ஈர்க்கிறேன்? யோகி ஒரு கவிதையை சொன்னார். திருவள்ளுவரும் சொல்லுவார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்னு சொல்லுவார். இன்னொன்று, யாதனின் யாதனின் நீதி அறியாது நோதலும் செய்வார்க்கு அரிதுன்னு சொல்லுவார். செயல் என்னமோ அதன் விளைவு அதுதான் வரும். நீ என்ன செயல் செய்கிற அதுதான் விளைவாக வரும். இதுதான் காந்த விதின்னு சொன்னார். அருள் அமைதியாக கேட்டான். யோகி ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அதை அப்படியே கலக்கினார். இது உன் மனம், கோபம், பயம், கவலை, அலைகள். பிறகு அவர் இன்னொரு கவிதை சொன்னார். அவையார் கூட சொல்லுவாங்கள்ல, நல்லார் ஒருவன் உளரே அனைவருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்கல்ல. நல்லார் ஒருவன் கொல்லார் நானுடையார் துணை நிற்பார்னு சொல்லுவாங்க. நல்ல எண்ணம் நன்மையை இழுக்கும், நாணமும் நற்பண்பும் காந்தமாக செயல்படும். அருள் சிந்தனையை செய்ய ஆரம்பித்தான். யோகி மெதுவாக சொன்னார், மனமே உலகம், மனம் அமைந்தால் உலகமும் அமையுன்னு ரமணர் சொல்லியிருக்கார். அருள் மனத்தில் ஒளி பரவியது. அப்போது நான் மனத்தை மாற்றினா எல்லாம் மாறுமா? யோகி புன்னகைத்தார். ஆம் மகனே, மனமே காந்தம். நீ வெளியிடும் அலைகளைத்தான் வாழ்வை கட்டமைக்கும். நல் நினைவு விதை, நற்கதிர் பயிர், தீ நினைவு மழை, துன்பமே உயிர்னு ஒரு கவிதையை சொன்னார் யோகி. இவை அருளின் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்தது. அந்த நாளில் அவன் யோகிகிட்ட இருந்த நாளில் முதல் மாற்றம் தொடங்கியது. அவன் காலை எழுந்தபோது மனத்தில் வாழ்த்து